அடுப்படி கைமணத்தில் கும்பகோணம் ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பீஸ் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் ஒரு பாதி வாழைக்காய் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேரட் ஒன்று அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். முருங்கைக்காய் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் பச்சை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பீஸ் தேங்காய், இது 3த்தையும் அரைச்சி வச்சுக்கணும். கெட்டி தயிராக 1 கப்பு வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், இது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். தண்ணி கொதித்த பிறகு இந்த கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வேகணும். இப்போ வடிகட்டிடணும் தண்ணியை. தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். தயிர் அப்படியே ஊற்றணும். தயிர் நிறையா ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு எடுத்து வைக்கணும். தயிர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவியல் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நம்ம சாதத்தில் கூட சாப்பிட வேண்டியதில்லை, அப்படியே ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் உள்ள கேரட்டு, பூசணிக்காய் எல்லா காய்களும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் தேங்காய் எண்ணெயும் நம்ம பச்சையாக நல்லா வாசனையாக போட்டுக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.